படிக்கிற பசங்களுக்கு செலவே ஆகாதா? அப்போ அப்பா அம்மா கிட்ட போய் கேட்டா அவங்க உடனே எதுக்கு படிக்கிற பசங்களுக்கு காசு அப்படின்னு கேக்குறாங்க. சரிப்பா, படிச்சுக்கிட்டே நாங்களும் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றத நான் கேள்விப்படுறேன். பட் அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் என்ன எடுக்கிறாங்கன்னு கேட்டா எடுக்கிறதே இல்லை. சோம்பேறித்தனம். ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணும், ஃபன் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஸ்டூடெண்ட் வாழ்க்கை அப்படின்றத தப்பாக புரிஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் நிஜமாவே நிறைய பேர் சம்பாதிக்கணும், வீட்டுக்கு நம்ம கஷ்டம் கொடுக்கக்கூடாது, நமக்கான தேவைகளை நாமளே பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இந்த வீடியோவில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே எப்படி சைடில் ஏர்ன் பண்ணுறது, என்னென்ன பிஸ்னஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற முழு ஐடியாவும் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்கள் யுவராணி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செல்லிங் இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் விற்கிறதா? நான் இன்னும் படிச்சு கூட முடிக்கலையே, என்னால் எப்படி முடியும் அப்படிங்கிற டவுட் உங்கள் மனசில் இருக்கலாம். ஆனால் இந்த இன்சூரன்ஸ் விற்கிறதுக்கு நீங்கள் படித்து முடிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நான் பிடெக் இன்ஜினியரிங் இல்லைனா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நீங்கள் இந்த இன்சூரன்ஸை விற்கலாம். அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன தெரியுமா? உங்களுக்கு 18 வயசு நிறைவடைஞ்சிருக்கணும், அப்புறமா 10வது மட்டும் நீங்கள் பாஸ் ஆயிருந்தா போதும். இது ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் மாதிரி தான். இந்த இன்சூரன்ஸ் நீங்கள் விற்கிறதன் மூலமாக உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். அதை வச்சு உங்களோட தேவைகளை நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. ஆனால் இந்த பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவையில்லை, ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட். எப்படி இதுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுளில் இன்சூரன்ஸ் POSP அப்ளை அப்படின்னு போட்டுருங்க. அதில் நிறைய லிங்க்ஸ் இருக்கும். அதில் இந்த பிகம் அ சர்டிஃபைட் POSP இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். உள்ளே போகும்போது கெட் ஸ்டார்டட்னு இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துடணும். உங்களுடைய கம்பெனிக்கு நீங்கள் பாஸாக இருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில். ஸோ POSP இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக நீங்கள் இன்னிலேருந்தே ஆகணும் அப்படின்னா உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். முக்கியமாக இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்களேன். ஒரு மாதத்தில் கமிஷனாக 85,000 வரைக்கும் நம்மளால் சம்பாதிக்க முடியும், அதுவும் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே. நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் விற்கணும் அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட் நமக்கு தெரிஞ்சுக்கணும். டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்குது, ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது, மோட்டார் இன்சூரன்ஸ் இருக்குது, கார் இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ எல்லா இன்சூரன்ஸும் இருக்குது. நீங்கள் ஒரு பர்சனை மீட் பண்ணி அவங்கக்கிட்ட இந்த இன்சூரன்ஸ் பற்றின விவரங்கள்லாம் சொல்லி அவங்கள இன்சூரன்ஸ் போட வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான கமிஷன் கிடச்சிரும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா நீங்கள் 18 வயசில் இருந்தால் மட்டும் போதும். அண்ட் மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாலே போதும். இன்னும் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இங்கே இருக்குது பாருங்களேன். இந்த கார் இன்சூரன்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு பர்சன் கிட்ட 25,000 ரூபா ப்ரீமியம் கட்டுற மாதிரியான ஒரு இன்சூரன்ஸ் பிடிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு கமிஷன் அந்த ஒரு பர்சன்லேருந்து மட்டுமே 3,750 rupees கிடைக்கும். ஆனால் அதுக்கு அடுத்து பைக் இன்சூரன்ஸ் இருக்குல்ல, ஸோ பைக் இன்சூரன்ஸோடைய ப்ரீமியம் வந்து 15,000 மாதிரி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு இன்சூரன்ஸுக்கு மட்டுமே 2,250 rupees இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு 25,000 நீங்கள் ப்ரீமியம் கட்டுற மாதிரி பிடிச்சிங்கன்னா 3,000 rupees கிடைக்கும். அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸுக்கு 10,000 கட்டுற மாதிரியான ப்ரீமியம் இருந்தது அப்படின்னா 3,000 rupees வரைக்கும் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். அண்ட் நிறைய பேர் கேட்பாங்க, கார் இன்சூரன்ஸை நான் கார் ஷோரூமில் வாங்கும் போது அங்கேயே இன்சூரன்ஸ் போட்டுருவேன், எதுக்காக நான் உங்ககிட்ட வந்து போடணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்போ தான் உங்களுடைய பேச்சு திறமையை நீங்கள் காட்டணும். எஸ், அஃப்கோர்ஸ் நீங்கள் கார் இன்சூரன்ஸ் அந்த கார் ஷோரூம்லேயே வாங்கினீங்க அப்படின்னா அவங்க நிறைய காசு கேட்பாங்க. எங்ககிட்டே நீங்கள் செக் பண்ணி கூட பார்க்கலாம், எங்களோட இன்சூரன்ஸ் பாலிசி ரொம்ப ரொம்ப கம்மியானது தான் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த பேஜில் டாப்பில் பார்த்தீங்கன்னா 30 hours ட்ரைனிங் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ கெட் ஸ்டார்டட்னு உங்களோட இன்ஃபர்மேஷனாக கொடுத்து நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறமா இந்த ரெஸ்பெக்டிவான கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு அவங்களே கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணி எப்படி ஒரு இன்சூரன்ஸை சேல் பண்ணணும் அப்படிங்கிற முழு டீட்டெயில்ஸும் ஐடியாவும் பிளானிங்கும் ஸ்ட்ராட்டஜியும் சொல்லிக் கொடுப்பாங்க. 30 மணி நேரம் ட்ரைனிங் தொடர்ந்தெல்லாம் இருக்காது, கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு புதுசாக ஒரு பர்சனை மீட் பண்ணுறோம், ஒரு இன்சூரன்ஸை வாங்க வைக்கணும் அப்படின்னா சில ஐடியாஸ்லாம் இருக்கணும்ல, அதுக்கு கூட நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, இவங்களே உங்களை ட்ரெயின் பண்ணிடுவாங்க. இந்த ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறமா IRDAI அவங்க உங்களுக்கு ஒரு அஃபிஷியலான ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. நீங்கள் ட்ரைனிங் முடிச்சிட்டீங்க, கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஆகிடலாம். அதுக்கப்புறமா இன்சூரன்ஸை விற்று அதில் வரக்கூடிய கமிஷனை உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 2, அம்பாசிடர் ப்ரோக்ராம்ஸ். அம்பாசிடர்னால் நமக்கு தெரியும், ஒரு பிராண்ட் இருக்குது அப்படின்னா அந்த பிராண்டை ரெப்ரசென்ட் பண்ணுற ஒரு பர்சன் இருப்பாங்க. நிறைய விளம்பரங்களை பார்த்துருப்போம், நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து சில பெரிய பெரிய பிராண்ட்ஸுக்குலாம் அம்பாசிடராக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு அம்பாசிடராக இருக்கீங்க அப்படின்னா அதன் மூலமாக கூட சம்பாதிக்க முடியும். அது ரொம்ப சிம்பிள். நோ புரோக்கர் அப்படிங்கிற ஆப் தெரியும், எப்போ பார்த்தாலும் கூகுளில் வந்து ஆட் வந்து நின்றுட்டு இருக்கும். ஸோ அந்த ஆப் எதை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு வீடு வாங்குகிறோம் இல்லை விற்கிறோம் அந்த மாதிரியான ப்ராசஸ் பண்ணுற போது
அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸுமே அந்த நோ புரோக்கர் ஆப்பில் இருக்கும். ஸோ நம்ம என்ன தெரியுமா பண்ணணும், அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்தா போதும். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படிம்பாங்களே. ஸோ அந்த மாதிரி தான். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்துலையோ இல்லை பக்கத்து தெருவிலையோ எங்கேயாச்சும் டூலெட் போர்டு பார்க்குறீங்க அப்படின்னா அந்த டூலெட் போர்டுக்கு கீழே காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த வீடையும் அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸையும் ஃபோட்டோ எடுத்து இந்த நோ புரோக்கர் ஆப்பில் அப்லோட் பண்ணிடணும். ஸோ அவங்க இதன் மூலமாக உங்களுக்கு கமிஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த நோ புரோக்கர் ஆப் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கன்சர்ன் அந்த வீடு வாடகைக்கு விடப்படும் போட்டிருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு கால் பண்ணி இது உண்மைதானா என்ன ஏதுன்னு டீட்டெயிலை விசாரிச்சு அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க, நீங்கள் இந்த நோ புரோக்கர் ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட இன்ஃபர்மேஷனை அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சப்போஸ் அந்த ரெஸ்பெக்டிவ் பர்சன் அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் டேட்டா எல்லாத்தையுமே நோ புரோக்கர் ஆப்பில் அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு 500 rupees கமிஷனாக கொடுப்பாங்க. இந்த நோ புரோக்கர் ஆப்பில் எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நோ புரோக்கர் பிராண்ட் அம்பாசிடர் அப்படின்றத டைப் பண்ணுங்க. அதில் ஃபர்ஸ்ட் இருக்குல்ல நோ புரோக்கர் சொசைட்டி கிளப் அம்பாசிடர் ரெஃபர் அங்கே தான் கிளிக் பண்ணுங்க. இதுதான் அந்த பேஜ். ரெஜிஸ்டர் now இருக்கும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ்லாம் நீங்கள் கொடுக்கணும். இது அம்பாசிடர் கிளப். அது மட்டும் இல்லை, இப்போது ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீடு நம்ம மாறுறோம், பக்கத்து ஏரியா இல்லை பக்கத்து ஊர் எங்கே வேணாலும் இருக்கலாம். ஸோ அப்போ இருக்கும்போது அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களை அக்கம் பக்கத்தினரை கூப்பிட்டு ஹெல்ப்புக்கு இந்த மாதிரி மேலேருந்து ஜாமான்லாம் கீழே இறக்குறது, கொண்டுட்டு போய் கொடுக்குறது, அந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரியான சமயத்தில் ஒரு பேக்கர்ஸ் அவங்க உங்களுக்கு தேவைப்படுறாங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் கூட நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை நோ புரோக்கர் ஆப்பில் போட்டோம்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கான உதவியை செய்வாங்க. அந்த சமயத்தில் நமக்கு கமிஷன் கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பெயிண்டர் தேவைப்படுறாங்கன்னு வச்சுக்காங்களேன், அந்த நோ புரோக்கர் ஆப்பில் பெயிண்டர் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போட்டுட்டீங்க, ஆர்எல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச பெயிண்டர் இருக்காங்கன்னா அவங்கள ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அதன் மூலமாக கூட உங்களுக்கு கமிஷன் வரும். ஸோ இப்போ பெயிண்டரை நம்ம சொல்லியாச்சு, சஜஸ்ட் பண்ணியாச்சு. பெயிண்டர் வந்து எவ்வளோ காசு கேட்குறான்னு வச்சுக்கலாம், ஒரு 25,000 வச்சுக்கலாம் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு 5% கமிஷன் கொடுப்பாங்க, 1250 ரூபா. அடுத்து டெஸ்டிங் ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ். நிறைய பேர் வந்து கூகுளில் போட்டு பார்க்கும்போது இந்த ஒரு ஆப்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. எப்படி அப்படின்னா ஹவு டு ஏர்ன் மணி அப்படின்னு போடும்போது, பிகாஸ் நானுமே நிறைய தடவை ட்ரை பண்ணும்போது இந்த ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ இப்போ தான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி இதை பற்றின முழு விவரங்களையும் நான் தெரிஞ்சுட்டு வந்திருக்கிறேன். ஒரு புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, அவங்க வந்து என்னென்னா ஒரு ஆப் டிசைன் பண்ணுறாங்க, இல்லைன்னா ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த ஆப்பும் வெப்சைட்லையும் சில எரர்ஸ் பக் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸ்டார்டிங்கில். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா அந்த ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணி அந்த ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத அந்த கம்பெனிக்கு தெரிவிச்சுன்னு வைங்களேன், அவங்க நமக்கு காசு கொடுப்பாங்க. நீங்கள் வந்து அந்த ஆப்பையோ இல்லை வெப்சைட்டையோ ஒரு 20 minutes வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு $5 $10 வரைக்கும் கூட உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களுடைய ஒப்பீனியனையும் ஃபீட்பேக்கையும் சரியாக கொடுத்தா மட்டும் போதும். ஒரு வாரத்துக்கு எப்படியும் 7 to 8 டெஸ்டிங் வரைக்கும் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதில் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுன்றதை நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ அது என்ன வெப்சைட், எப்படி அதுக்கு ரெஜிஸ்டர் பண்றதுன்றதை பார்க்கலாம். இந்த வெப்சைட்டுக்கு பேரு யூசர் டெஸ்டிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கெட் பே டு டெக்ஸ்ட்னு இருக்கு இல்லையா, ஸோ அதன் மூலயமா நீங்கள் போயிட்டு உள்ள எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வந்து யூசர் லைட்டிக்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா கெட் பே டு டெஸ்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ அதன் மூலமாக நீங்கள் உள்ள ரெஜிஸ்டர் பண்ணி போகும்போது உங்களுக்கான வேலையெல்லாம் அசைன் ஆகும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ மினிமமாக பார்த்தீங்கன்னா 5000 to 6000 வரைக்கும் ஒரு வாரத்தில் சம்பாதிக்கலாம் இந்த டெஸ்டிங் ஆப் அண்ட் வெப்சைட் மூலமாக. அடுத்து டியூஷனுக்கும் எனக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. பிகாஸ் நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது நிஜமாவே என்னோட தேவைக்கு இந்த மாதிரியான டெக்னிக்கல் ஐடியாஸ்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் டியூஷன் மட்டும்தான். ஸோ நான் எங்கள் வீட்டில் ஒரு 15 பசங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்தேன். ஸோ அதன் மூலமாகவே 7000 8000 வரைக்கும் நான் சம்பாதிச்சேன். ஏன்னா நான் எடுத்த பிள்ளைங்க எல்லாமே சின்ன பிள்ளைங்க. ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 200 rupees, தேர்ட் ஸ்டாண்டர்ட்லாம் 300, ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லாம் 400. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் ஏற்ற மாதிரியான பணம் வச்சுக்கிட்டேன். ஸோ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் ஸ்டூடெண்ட்டுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. சப்போஸ் 10th ஸ்டாண்டர்ட்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா நம்மளுடைய நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது தெரியும். ஸோ டியூஷன் எடுக்கிறதுக்கும் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தேவை கிடையாது. நம்ம வீட்டிலே வச்சு டியூஷன் எடுக்கலாம். ஒரே ஒரு விஷயம் தான் தேவை, நம்மளுடைய ஸ்கில் அண்ட் சொல்லிக் கொடுக்கக்கூடிய திறமை. 10th ஸ்டாண்டர்டுக்கு டியூஷன் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், per பர்சனுக்கு நம்ம 1000 rupees மந்த்லி சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 10% நம்ம வீட்டில் படிச்சாங்கன்னா போதும் 10,000 ரூபா சம்பாதிக்கலாம். எல்லாருக்கும் ஒரே சிலபஸ் தான், ஒரே விஷயம் தான் சொல்லிக் கொடுக்க போறீங்க. அப்போ டியூஷன் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பிஸ்னஸாக இருக்குது ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட ஒரு நல்ல கேமரா இருக்குது. எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு நான் கேட்டு ஒரு நல்ல கேமராவை வாங்கி கொடுத்துட்டாரு. நான் என்ன பண்ணுறேன், வீக்கெண்ட் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அழகழகாக மாடல் ஷூட் பண்ணி அதை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டு நிறைய பேர் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுறதை பார்க்க சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பொழுதுபோக்குக்காக ஒரு நல்ல ஹை அண்ட் கேமராவை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
பட் நீங்கள் அந்த கேமராவில் எடுத்திருக்கக்கூடிய பிக்சர்ஸை ஒரு வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு காசு சம்பாதிக்க முடியும். அது என்ன வெப்சைட் அப்படின்னா ஷாப்பிஃபை அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் இருக்குது. ஸோ அங்கே போனீங்கன்னா அங்கே நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அலமி, அடுத்து இந்த 500px, ஷட்டர்ஸ்டாக், ஐஸ்டாக் ஃபோட்டோ, எட்சி, கெட்டி இமேஜஸ், கேன்ஸ்டாக் ஃபோட்டோ. ஸோ இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அடோப் ஸ்டாக். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய அழகான இமேஜஸ், நீங்கள் யூனிக்காக எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய பிக்சர்ஸை நீங்கள் இந்த வெப்சைட்டில் அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு அந்த பிக்சரை எடுத்துக்கிட்டு காசு கொடுப்பாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அத்தனை ஆப்ஸ் இருக்குது, பட் இதெல்லாம் தெரியாமல் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த கெட்டி இமேஜஸ்க்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அங்கே ஒரு 4 ஸ்டெப் இருக்கும். எஸ், ஹவு டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணும். அதுக்கப்புறமா ஒரு சாம்பிள் வீடியோஸ் 3லேருந்து 6 சாம்பிள் வீடியோஸ் ஆர் ஃபோட்டோஸ் நீங்கள் என்ன இலிஸ்ட்ரேஷன் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் சென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த கெட்டி இமேஜஸ் டீம் வந்து நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய உங்களோட ப்ராஜெக்ட் ஃபோட்டோஸ், வீடியோஸ் இது எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஓகே அப்படின்னா உங்களோட இன்வைட்டை அக்செப்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய பிக்சர்ஸுக்கும் வீடியோஸுக்கும் அவங்க பே பண்ணுவாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், எப்போதுமே நம்ம சம்பாதிக்கிறோம் இல்லை உழைக்கிறோம் வாழ்கிறோம் அதுக்கான காசு தேவை அப்படின்னா சம்பளத்தை மட்டுமே வச்சு நம்பி நம்மளால எதையுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது வளர வளர தான் தெரியுது. இன்க்ளூடிங் மீ, எனக்கும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கும்போது அவங்களுக்கு எக்கச்சக்கமான வழிகள் திறந்திருக்கும். ஸோ நான் ஒரு டிஜிட்டல் கிரியேட்டர். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஆர்ஜே யுவரானின்னு பார்த்தீங்கன்னா 1,70,000க்கு மேலே நான் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, நிறைய பிராண்ட் என்னோட கொலாபரேஷன் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் கேட்பாங்க. ஸோ ஒரு ஷோரூம் வந்து ஓப்பன் பண்ணுறோம் எங்களுடைய லோக்கல் சிட்டியில், நீங்கள் வந்துட்டு போங்க, ஒரு நாளைக்கு ஒரு ரீல் போடுங்க, ஒரு போஸ்ட் போடுங்க, ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணி கொடுக்குறது மூலமாக நம்மளோட டைம் ஒன்றும் வேஸ்ட் ஆக போகிறதில்ல. கொஞ்சோன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய பணத்தை நம்மளால் சம்பாதிக்க முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கான்ஸ்டண்ட்டாக ஒரே ஒரு கேட்டகரியே நீங்கள் செலக்ட் பண்ணி அதை பற்றின இன்ஃபர்மேஷன் மட்டுமே உங்களோட பேஜில் நீங்கள் ஷேர் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிசனர்ஸ், ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்காக பில்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அது உங்களோட கோட்டை, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அது உருவாகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் படிச்சுட்டு இருக்கும்போது ஜாலியாக படிச்சுட்டு இருக்கோம், டூர் போவீங்க, அந்த வீடியோஸ் போடலாம். இல்லை படிச்சுட்டு இருக்கக்கூடிய சில இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். இல்லை கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச சில டிப்ஸை ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி ஐடியாஸ்லாம் கரெக்டாக நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி அதுக்காகவே ஒரு பேஜை க்ரியேட் பண்ணி ஒரு டிஜிட்டல் கான்டென்ட் கிரியேட்டர் ஆனால் கூட உங்களுக்கு தேவையான பணம் ஜாஸ்தியாகவே சம்பாதிக்கலாம். அது என்னங்க, படித்து முடிச்சு வேலைக்கு போய் அப்புறம் சம்பாதிச்சா மட்டும்தான் நம்மளால் செலவு பண்ண முடியுமா, நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ண முடியுமா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே என்னென்ன வழிகள் மூலமாக என்னென்ன பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்க முடியும், நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முழு டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் ஒரு பெரியவங்களாக இருக்கீங்க, படிச்செல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கோ உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைங்களுக்கோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணிடுச்சுன்னா போதும், பக்கத்தில் இருக்கு பாருங்கள் ஷேர், அதை மட்டும் கிளிக் பண்ணி யாருக்கு சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க. நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க, நிஜமாவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இப்போவே நம்ம ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, ஸ்டூடெண்ட்டாக இருந்துக்கிட்டு கூட நான் சைடில் வேற ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா என்ன பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஐடியா இல்லையா? நோ ப்ராப்ளம். நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப்பில் எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்குது. அதில் எல்லா விதமான பிஸ்னஸுமே இருக்குது. அதில் உங்களுக்கு எந்த பிஸ்னஸ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அதை முழுசாக மென்டார் மூலமாக கற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக உருவாகலாம்.